வணக்கம் மக்களே. வெல்கம் டு பிக் பாஸ் டாக்ஸ். இன்னைக்கு எபிசோட்ல இந்த தர்பூசணி பண்ண வேலைக்கு தயவு செஞ்சு தர்பூசணிக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளில அனுப்பிச்சிருங்க. தயவு செஞ்சு அந்த தர்பூசணி ரெட் கார்டு வந்து வீட்டை விட்டு வெளில அனுப்புங்க. தொல்லை தாங்க முடியல. ஓவரா பண்ணீங்கன்னு என்ன பெரிய ஒரு நடிப்பு நடிச்சு கீச்சிட்டாரா இவரு? என்ன இதெல்லாம் வந்து ஒரு சட்டையை கைட்டிங்கன்னு வந்து பாடி பில்டர் மாதிரி காட்டிக்கின்னு இது பண்ணிக்கின்னு ஒரு 4, 5 பேர் சொல்றாங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க பண்ணாதீங்க சட்டையை போட்டு பண்ணுங்க. நான் 1008 வாட்டி சொல்றாங்க. அதுக்கு நான் அப்பதான் பண்ணுவேன். என் நடிப்பு திறமை நீ தடுக்கணும். நடிக்க தான் நீ வந்திருக்கன்னு சொன்ன. நடிக்கிறதுக்கா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்க? ரீல்ஸ் பண்றதுக்கா வீட்டுக்குள்ள வந்திருக்க? அறிவு இல்ல? அந்த வீட்டுல மத்தவங்கலாம் இல்ல? பாக்குறவங்க நிறைய பேர் இல்ல. இந்த ஷோ எவ்வளவு பேர் பாக்குறாங்க? பாக்குறவங்கலாம் என்ன அருவருப்பா இருக்குமா? அதை விட்டு யார பார்த்தாலும் சண்டை. யாரும் வந்து சொல்லக்கூடாது. அப்படியே ஒரு நடிச்சு கைட்டி கிழிக்கிறது வந்து தடுத்தாங்க. நீ எல்லாம் ஒரு நடிப்பு அப்படியே உலகத்துல இருக்க எல்லா தமிழர்களும் எல்லா உலகத்துல இருக்க எல்லாரும் ஃபாலோ பண்றாங்களாம். ஒரு ஒரு அளவு தான் எல்லாமே பேச்சு. ஓவரா பேசிக்கிட்டு இருந்தாலும் உன்னை தூக்கி வெளில போட்டுருவாங்க. உன்னை வச்சு ஓரளவு தான் பிக் பாஸ் டிஆர்பி பாப்பார், காசு பாப்பார், காமெடி பண்ணுவார். அவருக்கே கடுப்பாய் உன்னை வெளில அனுப்பிச்சிருவாரு. வெளில வந்து ஒரு பையன் மதிக்க மாட்டான். இப்பயே வெளில ஒரு பையன் மதிக்கிறதுல ஒரு பையன் சேர்ந்ததுல வெளில வந்து ஒரு பையன் மதிக்க மாட்டான், சீண்ட மாட்டான். ஆல்ரெடி பேரை கெடுத்து வச்சிருக்கிற. உள்ள போய் ஒரு நல்ல ஒரு இமேஜை மாத்திரணும். வெளில என்ன பண்ணி அதையே போய் வீட்டுக்குள்ள பண்ண விஜய் சேதுபதி 1008 வாட்டி சொல்லிட்டாரு. வெளில பண்ணதே உள்ள பண்ணாதீங்க, உங்க பேரை மாத்துங்க, வெளில உள்ள போனா அதெல்லாம் மறந்துட்டு வேற இது காட்டுங்க, உங்களை காட்டுங்க, மக்களுக்கு புரிஞ்ச மாதிரி பண்ணுங்கன்னா அதையே போய் பண்ணீங்கன்னு ரொம்ப எவனுமே கேள்வி கேட்க கூடாது. இவர் யாருமே கேள்வி கேட்க கூடாது. யாரு கேட்டாலும் கத்துக்கன்னு இவர் பெரிய அப்படியே நடிச்சுக்கிட்டு இவர் அப்படியே அமுக்குறாங்களா? என்னத்த அமுக்குறாங்க உன்னை? நீ என்ன நீ எல்லாம் ஒரு ஆள்னு உன்னை வேற உன் நடிப்பு திறமையை அமுக்கி உன்னை வந்து இது பண்ணி உன்னை வளர்ச்சியை யாரு தடுக்க போறாயோ? நிஜமா பயங்கர கடுப்பா வருது, கோவமா வருது. ஒரு ஒரு அளவு தான். சும்மா எல்லாமே ஒரு அளவு தான். ஓவரா போயிட்டு இருந்தா தயவு செஞ்சு தர்பூசணி ரெட் கார்டு கொடுத்து வெளில அனுப்புங்க. இந்த வாரம் தர்பூசணி நாமினேஷன்லாம் கூட ரெட் கார்டு கொடுத்து வெளில அனுப்புங்க. இல்ல அடுத்த வாரம் நாமினேட் பண்ணி தூக்கி கடாசுங்க. சும்மா உட்காந்து வரவும் போறவங்க எல்லாம் சண்டை போட்டுக்கின்னு யாருமே எதுவுமே பேசக்கூடாதா? யாருமே எதுவும் சொல்லக்கூடாதா? வினோத் கூட சண்டை, பார்வதி கூட சண்டை, கமல் கூட சண்டை, பிரவீன் கூட சண்டை, சபரி கூட சண்டை. அதுவும் கனி விஜய் பத்தி அதெல்லாம் தேவையில்லாத வார்த்தை, தேவையில்லாத பேச்சு. எதுக்கு அதெல்லாம்? நீ 6 கூட வந்து தர்பூசணி சாப்பிட்றேன்னு சொல்லி ரீல்ஸ் பண்ணணும்னு சொல்லி பண்ணி வியானா கூட ரீல்ஸ் பண்ணி ஒரு தர்பூசணி 2 பேர் 2 சைடில் சாப்பிட்ற மாதிரி நீங்கள் ரீல்ஸ் பண்ணலாம். அதெல்லாம் அருவருப்பா இல்லையா? இவங்க பண்ணது தான் இதுவாக இருக்கா? பேசுகிற பேச்சை பாரு. சை. அதே மாதிரி இன்னைக்கு இந்த சூப்பர் டீலக்ஸ் பிக் பாஸ் டீம் வந்து அந்த லாக்கர் டாஸ்க் வின் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு 1000 பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சு. அது நடந்தது. அப்புறம் அந்த ஆண் பாவம் பொல்லாதுன்னு சொல்லி அந்த டீம் வந்தாங்க. ரியோ, ஆஜய் விக்னேஷ், அப்புறம் அந்த இன்னொருத்தவங்க வந்தாங்க. அவங்க பேர் தெரில. அவங்களாம் வந்தாங்க ஷோ பார்க்கறதுக்கு. அந்த அவங்க 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 மூவியை ப்ரொமோட் பண்ணாங்க. அது நடந்தது. மற்றபடி இன்னைக்கு என்ன மக்களே, இதான் மக்களே. நம்ம அடுத்த ரிவ்யூவில் சந்திப்போம். எல்லாருக்குமே மிக்க நன்றி மக்களே.